கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்திற்காகத்தானே அவர்கள் எல்லாம் பஜனை செய்து கொண்டிருக்கிறார்கள், நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிரசாதம் கிடைக்கவில்லை என்றால் பாகவதர்கள் நாமத்தை சொல்வது கைவிட்டு விடுவார்கள் என்று மீண்டும் பாகவதர்களை கண்ட மாத்திரத்தில் நிந்தனை செய்து ஆரம்பித்து விட்டார். கூரத்தாழ்வான் அறிவுறுத்துகிறார், என்னிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாய், பாகவதர்களை கண்டால் நிந்தனை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்த பிறகு சத்தியத்தை மீறலாமா, உன் சுவாபத்துக்கு தகுமா என்று சொல்லிய மாத்திரத்தில் தான் செய்த தவற்றை உணர்ந்து பாகவதர்களை பரிகாசம் செய்வதை நிறுத்திவிட்டான். பேர்பட்ட பாகவத பெண் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை நோன்பு நோற்று அவன் நம்மை பெறட்டுமே என்ற எண்ணத்தை உடைய ஒரு பெண் பிள்ளையை பாசத்தில் எழுப்புகின்றார்கள். கற்று கறவை கணங்கள் வளகரந்து செற்றார் திருவள்ளிய சென்று செய்யும். ஒரு கறவை இனங்கள் அல்ல, பல கறவை இனங்களை மாற்றினுடைய மடியிலிருந்து பாலை கறந்து உஜ்ஜீவனம் செய்யக்கூடிய குலத்தில் பிறந்த பெண்கள். கறவை இனங்களை மேய்ப்பதற்கு கண்ணனுக்கு அலாதியான ஒரு சுகம் இருக்கின்றதாம். கறவை இனங்கள் கானகத்திற்கு அழைத்து சென்று நீர்நிலைகளை காண்பித்து அந்த வாளையும் அதனுடைய தோளையும் நன்றாக தன்னுடைய ஸ்பரிசத்தினால் தடவி 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 அன்று ஈன்ற கன்றானது பகவானுடைய இந்த ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்தில் ஐராவதனமும் சொல்லும்படி ஆணையாக ஓங்கி வளர்ந்ததாம். அப்பேற்பட்ட கறவையினங்கள் அனைதினமும் நித்தியபடி கானகத்திற்கு அழைத்து சென்று கறவையினங்கள் எல்லாம் நீர்நிலை காண்பித்து மீண்டும் அந்த கொட்டில் அழைத்து விடுவது என்பது அன்றாட ஒரு நித்திய தினமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போதமா ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஆனிரை மேக்கணி போதி அருவருந்தாவதறிவாய் கானகமெல்லாம் திறந்து உன் கருதிரிமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதிரெல்லாம் சிரிப்ப தேனியில் இணைபிரானே செண்பக பூச்சூட்டவாராய். கானகத்தில் மேடும் பள்ளங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மேட்டையும் பள்ளத்தையும் முள்ளையும் எல்லாம் பொருட்படுத்தாமல் கரவீனங்களை கொண்டு மேய்ச்சல் என்று சொல்லக்கூடிய அந்த வைபவத்தை நடத்தக்கூடிய எம்பெருமான் உலகத்தையே அளந்த அந்த உத்தமனுடைய திருவடியானது காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்துகிறது. எதற்காக? தன்னை நம்பி இருக்கக்கூடிய கரவீனங்களை 33 தேவர்கள் பசுக்களாக அவதாரம் செய்த அவர்களை மேய்ப்பதற்காக கானகத்திற்கு அழைச்செல்லக்கூடிய காட்சி. கானகத்திற்கு சென்ற மாத்திரத்தில் குள்ளாங்குழல் எடுத்து ஊத ஆரம்பித்து விடுவாராம். குள்ளாங்குழல் எடுத்து ஊத ஆரம்பித்தவுடன் பசுமாட்டிற்கு ஒரு குணம் இருக்கின்றது. எங்கு கால் பரப்பி அமர்ந்திருக்கிறதோ 2 காதுகளையும் மாறி மாறி ஆட்டிக்கொண்டே இருக்குமாம். பசுவை பார்த்தால் தெரியும், ஒரு கறவனை உற்று நோக்கினால் தெரியும், தன்னுடைய காது மடல்களை 2ம் மாறி மாறி அசைந்து கொண்டே இருக்குமாம். ஆனால் கறவையினன் கொண்டு சென்று நீர்நிலையில் காண்பித்த மாத்திரத்தில் தன்னுடைய குள்ளாங்குழல் எடுத்துக்கொண்டு ஊத ஆரம்பித்து விடுவார். புல்லாங்குழல் வைத்து இசைக்க ஆரம்பித்து விடுவார். சிறுவிரல்கள் தடவாரி பரிவார செங்கன்கோட செவ்வாய் கொப்பளிக்க குருவையர் பருவம் கோடலிப்பு கோவிந்தன் குரல் கொண்டு ஊதின போது அந்த குழல் தன்னுடைய கையில் பிடித்து ஊதுகின்ற பொழுது பறவையின் குணங்கள் கூடு திறந்து வந்து சூழ்ந்து படுகெடுப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திரங்கில் செவிட்டாக்கில்லாய. பறவையினங்கள் எல்லாம் விடியற்காலையில் கீசு கீஸ் என்றெங்கு ஆணை சாத்தன் கலந்து வேசன வேச்சரவும் கேட்டிலையோ பைப்பென்று என்று தன்னுடைய குரலால் கீச்சு கீச்சு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று தன்னுடைய கூட்டை துறந்து பறந்து போகாமல் அது பாட்டுக்கு தானாக பொத்து பொத்து என்று எங்கு கண்ணன் உள்ளாங்கள் இசித்து கொண்டிருக்கிறாரோ தானாக வந்து விழுந்து கொண்டிருக்கிறான். பறவைக்கு ஒரு குணம் இருக்கிறது. கூட்டை விட்டு கிளம்பி விட்டால் அது பறக்க ஆரம்பித்து விடும், இறை தேடி புறப்பட்டு சென்று விடும். ஆனால் கானகத்தில் கண்ணனுடைய புல்லாங்குழலிசையை கேட்ட மாத்திரத்தில் தானாக பறவையினங்கள் எல்லாம் வாழ்ந்து படுகொண்டு கொடுப்ப அது வாட்டுக்கு விழ ஆரம்பித்து விட்டதாம். கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கறவையினத்தில் அமர்ந்திருந்தால் பார்த்தால் தெரியும், 2 கால்களையும் முன்னால் நீட்டி படுத்திருக்குமாம், 2 காதுகளையும் ஆட்டிக்கொண்டு இருக்குமாம். ஆனால் எம்பெருமானுடைய குள்ளாங்குழலிசை கேட்ட மாத்திரத்தில் கவிழ்ந்திறங்கி செவிக்காட்ட இல்லாயே அந்த காது மடல்கள் தானாக அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறதாம். எதற்காக? கண்ணனுடைய குழலோசையை கேட்பதற்காக. அப்பேற்பட்ட மிகச்சிறந்த பகவத் அனுபவத்தை இருக்கக்கூடிய பெண்ணே உன் சுவாபத்துக்கு தருகுமா? கற்று கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திருளொழிய சென்று செய்யும்
குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடிய நாங்களெல்லாம் தவறு செய்யலாமா? பாகவத பெண்ணாக இருக்கக்கூடிய தவறு செய்யலாமா? தவறு செய்தால் அவனுக்கு பிடிக்குமா? நேற்றையே பாவை காலத்தில் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்? என்னை முன்னே எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் இழந்திரா என்று. நாங்களெல்லாம் வருவதற்கு முன்னால் உன்னை எழுப்பி வைத்து விடுவேன். எதற்காக? உன்னை முன்னிட்டுத்தான் பகவானிடத்தில் சென்று நாம் பறை கொள்ள வேண்டும் என்று பல்வேறு தாத்பரியங்களை சொல்லிக்கொண்டே வருகின்றார். எல்லா விதமான கோவில்களிலும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆக வேண்டும் என்றால் கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை குறைந்துதான் திருமஞ்சனம் ஆக வேண்டும் என்பது ஐதீகம், நியமனம் செய்து வைத்திருக்கிறார்கள். கிணறு இல்லாத எந்த திவ்யதேசத்திலும் கிணறு இல்லாமல் இருக்கிறார். கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை குறைந்துதான் பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆக வேண்டும் என்பது ஐதீகம். ராமானுஜர் அன்றைய காலத்திலிருந்து நியமனம் செய்து வைத்திருக்கிறார். ஆகையால் கிணறு இல்லாத இடத்தில் எந்த இடத்திலும் திருமஞ்சனம் நடப்பது என்பது திருமஞ்சனம் கிடையாது. எங்கு கிணறு இருக்கிறதோ அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை குறைந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வது என்பது நித்தியபடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரம். ஆகையால் அன்றைய காலத்தில் ராமானுஜ வைபவத்தை உற்பத்தி செய்த காஞ்சிபுரத்தில் திருப்புட்குழின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய சிற்றூர். அந்த இடத்தில் சகல வேதங்களையும் படித்தவர் யாதவ பிரகாசர். சகல வேதங்களையும் படித்தவர், நிறைந்த குணம் கொண்டவர், சாஸ்திரங்களையும் வேதஸ்வரூபங்களையும் இருக்கக்கூடிய அந்த யாதவ பிரகாசரிடம் ராமானுஜர் சென்று வேதாந்த விஷயங்களை எல்லாம் கற்க வேண்டும் என்று மனத்தில் எண்ணம் ஏற்பட்டது. எப்படி சென்று அவரிடத்தில் வேதாந்த விஷயங்களை கற்பது என்று அவரும் அவருடைய சிற்றன்னை மகளும் கோவிந்தனும் இருவரும் இணைந்து யாதவ பிரகாஷ் சென்று தண்டம் சமர்ப்பித்து, அடியேன் சுவாமி தங்களுடைய சிஷ்யராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களிடத்தில் வேதாந்த விஷயங்களை நான் கற்பதற்காக வந்திருக்கிறேன், அடியேன் வந்திருக்கிறேன், தயவு செய்து எங்கள் இருவருக்கும் கோவிந்தனுக்கும் அடியேனுக்கும் வேதாந்த விஷயங்களையும் பகவத் விஷயங்களையும் சாஸ்திர விஷயங்களெல்லாம் எங்களுக்கு சொல்லி அருள வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்த மாத்திரத்தில் யாதவ பிரகாசனம் மனமுகந்து ஒப்புக்கொண்டு நாளை முதல் அடியேனுக்கு என்னென்ன வேதாந்த விஷயங்களை தெரியுமோ, அடியேனுடைய ஆச்சாரிய புருஷர் எனக்கு என்ன வேதாந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அத்தனையும் நீக்கமர உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று அவருக்கு ஆசீர்வாதம் அனுப்பி வைத்து விட்டாராம். மறுநாள் விடியற்காலை பொழுதில் புண்ணிய தினத்தன்று இருவரும் தீர்த்தமாடி யாதவ பிரகாசருடைய குடிலுக்கு சென்று வேதாந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். பல்வேறு அர்த்தங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் யாதவ பிரகாசர். ஒரு சில விஷயங்கள் ராமானுஜருக்கு உடன்பாடு இல்லை. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்கக்கூடிய மனநிலை ராமானுஜருக்கு இல்லை. ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரோ ஆச்சாரியர் சொல்லக்கூடிய அனைத்து வேதாந்த விஷயங்களையும் கேட்டு தெளிவு பெறுவதுதான் சிஷ்யருடைய அத்தியந்த ஒரு கடமை. இருந்தாலும் ராமானுஜருக்கு தெரியும் ஆச்சாரியனுடைய சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அடியேன் கற்று தெளிவு பெறுவதற்காகத்தான் இவ்விடத்தை நோக்கி நான் அடியேன் வந்திருக்கிறேன். இருந்தபோதிலும் யாதவ பிரகாரம் சொல்லக்கூடிய அந்த வேதாந்த ரகசியங்களை எல்லாம் ஒரு சில விஷயங்கள் முரண்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது, எப்படி சுவாமியிடத்தில் தர்க்கம் செய்ய முடியும் என்று பல நாள் அவருடைய எண்ணத்தில் மனத்தில் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் துணிந்து ராமானுஜர் ஒரு சில விஷயத்துக்கு அர்த்தம் சொல்லுகின்ற பொழுது அதற்கு தர்க்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அந்த தர்க்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரி என்றுதான் யாதவ பிரகாஷ் படுகிறது. இருந்தாலும் அவர் ஆச்சாரிய புருஷர். ஆச்சாரிய புருஷரை விட தன்னுடைய சிஷ்யர் அது விஷயங்களை எல்லாம் கற்று தெளிவாய் கொண்டிருக்கிறார் என்று மனத்தில் உள்ளூர ஒரு பேராசை, ஒரு விதமான கோபம், ஒரு விதமான பொறாமையானது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்த முடியாது. தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய ராமானுஜர் ஆச்சாரிய புருஷை நம்பி வந்திருக்கக்கூடிய கோவிந்தனை ஒரு பொழுதும் தன்னுடைய பொறாமை வெளிப்படுத்தக்கூடாது என்று அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் நாளொரு மேனியும் பொழுதுமாக யாதவ பிரகாசரிடம் ராமானுஜரும் கோவிந்தனும் முறையாக வேதங்களை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று. தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய சமயத்தில் ராமானுஜரை ஒழித்து விடலாம் என்று யாதவ பிரகாசர் மனத்தில் எண்ணம் கொண்டாராம். வெளியில் சொல்ல முடியுமா? தன்னை நம்பி இருக்கக்கூடிய மாணவனை, தன்னை நம்பியிருக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய புருஷர் அந்த அடியவரை எப்படி அவரை தீர்த்து விட வேண்டும் என்று மனத்தில் இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியும்? ராமானுஜர் சகல விஷயங்களையும் அறிந்தவர். இருந்தாலும் பக்குவமாகத்தான் அவரை நாம் கையாள வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு மூவருமாக